சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் திமுக வேட்பாளர் டி.எம். செல்வகணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். அதெல்லாம் ஏத்துறது ஒன்றிய அரசுமா, அது தமிழ்நாடு அரசு கையில கிடையாது. சரி இருமா அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணாமா? நீ எத்தனை பவுன் வச்சிருக்க? அப்ப மகளிர் உரிமை தொகை வேணாமா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்னு தலைவர் அறிவிச்சார் போன தேர்தல் அறிக்கையில. தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் கண்டிப்பா உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னார். சரியா? ஆனா கடும் நிதி நெருக்கடி, இந்த நிதி நெருக்கடிக்கு நடுவுலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் 15ஆம் தேதி ஆரம்பிச்சார் அந்த திட்டத்தை. அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க எனக்கு தெரியுமா, ஏன்னா அதுக்கும் நான் தான் அமைச்சர், அதுக்கும் நான் தான் பொறுப்பு அமைச்சர், நானும் நிதி அமைச்சர் தான் பொறுப்பு. நான் சொல்றேன், அந்த திட்டத்தின் கீழே விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 மகளிர் விண்ணப்பிச்சாங்க. சரியா? அது சரி செய்யப்பட்டு சரி பார்க்கப்பட்டு வெரிபிகேஷன் பண்ணப்பட்டு இப்போ செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்போ வரைக்கும் மாசம் 15ஆம் தேதி ஆனா டான் 1000 ரூபாய் 1,16,00,000 மகளிருக்கு அந்த தொகை போய் சேர்ந்துட்டு இருக்கு. நான் இப்போ உங்களை எத்தனை பேருக்கு வருதா? சில பேருக்கு வரல, நானே சொல்லிடுறேன். நீங்க சொல்றது மாதிரி நானே சொல்லிடுறேன். சில பேர் விண்ணப்பிச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, வெரிபிகேஷன் செய்யப்படணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் சொல்றேன், இன்னொரு 6-7 மாசத்துல கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தகுதி வாய்ந்த அந்த இல்லத்தரசிகள் அனைவருக்குமே கண்டிப்பாக அந்த மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பா வந்து சேரும். நான் ஒண்ணு கேட்கிறேமா, 1,16,00,000 மகளிருக்கு கொடுக்கறதுக்கு மனசு உள்ள முதலமைச்சர் மற்ற மகளிருக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்குல்ல? இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் சேலம் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கீங்க? மாசம் 1000 ரூபாய். 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டத்தில் வருது. நான் இவ்வளவு சொல்றேன்ல, நாம செஞ்சிருக்க சாதனைகள் என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்னென்ன செய்ய போறோம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒன்றிய பிரதமர் திரு மோடி இருக்காருல்ல, 10 வருஷமா இந்தியா வாழ்ந்துட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்காரா? கஜா புயல் வந்தது எட்டி பார்த்தாரா? மிக்ஜாம் புயல் வந்தது எட்டி பார்த்தாரா? கோவிட் வந்து ஒரு ஆறுதலாவது சொன்னாரா? மிக்ஜாம் புயல்ல மிகப்பெரிய பாதிப்பு, சென்னையை சுத்தி 4 மாவட்டங்கள் மூழ்கி போச்சு. அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மிகப்பெரிய பாதிப்பு, கிட்டத்தட்ட 37,000 கோடி மதிப்பீடு பாதிப்பு. தலைவர் முதலமைச்சரா கேட்கிறார், ஒன்றிய அரசிட்ட கேட்கிறார், காசு கொடுங்க எங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு. தலைவர் கொடுத்துட்டார். சென்னை சுத்தி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள்ல பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் 6,000 ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி, திருநெல்வேலியில வீடு இழந்தவங்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்திருக்கிறார். ஆனா இதுவரைக்கும் ஒன்றிய அரசு அந்த சேதத்திற்கு கேட்ட இழப்பீடுக்கு இதுவரைக்கும் ஒத்த பைசா கூட கொடுக்காத ஒன்றிய பிரதமர் தான் திரு நரேந்திர மோடி. அதனாலதான் இப்போ அவருக்கு அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு தேர்தல் ஞாபகம் இருக்கா? ஜனவரி மாசம் 27ஆம் தேதி தேர்தல் வருதுன்னு நம்ம மோடிஜி இருக்காருல்ல, அவரும் உங்க பாதம் தாங்கி இருக்காருல்ல, 2 பேரும் சேர்ந்து மதுரையில போய் ஒன்றிய அரசோட திட்டம் ஒன்றிய நிதியில கட்டித்தர போறோம்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஞாபகம் இருக்காமா? மறந்துடக்கூடாதுமா. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் 27ஆம் தேதி மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டாங்க. இதாமா அந்த கல்லு, அந்த அடிக்கல் நாட்ட கல்லு இதுதான். இருந்தது ஒத்த கல்லு, நான் அதை புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீ மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்ல காட்ட மாட்டேன். ஆனா ஒண்ணு பாருங்கம்மா, இதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசோட நிதியால கட்டப்பட்டு மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கிடையாதுன்றாங்க. ஆனா நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சென்னையில சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 1000 படுக்கை வசதியுடன் கட்டப்படும், 1 வருஷத்துல கட்டப்படும் சொல்லி 10 மாசத்துல கட்டி தந்தவர் தான் நம்முடைய கழக தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாஜக அரசுக்குமான வித்தியாசம். இதை நீங்க உணர்ந்துக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.